நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். இனிப்பு, புளிப்பு மாங்காய் ஊறுகாய். இதில் இனிப்புக்காக நான் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்த போகிறேன். ஒருவேளை வெள்ளை சர்க்கரை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லமோ இல்லை கரும்பு சர்க்கரையோ மாற்றாக பயன்படுத்திக்கலாம். இல்லை இனிப்பு வேணாம், வெறும் நார்மலான மாங்காய்னா மற்ற எல்லா ப்ரொசீஜரும் வெள்ளை சர்க்கரையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிற ப்ரொசீஜரை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 3 மாங்காய்களை நல்லா கழுவி அதோட கொட்டையை நீக்கி துண்டுகளாக நறுக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் மூக்கு மாங்காயுமே பயன்படுத்தலாம். அதில் கொஞ்சம் புளிப்பு கூடவே இருக்கும். ஆனால் இதே ப்ரொசீஜரை அதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது நான் இந்த துண்டுகளை வெட்டும்போது இது சரியாக 2 கப் அளவுக்கு வந்துச்சு. அதாவது 500 ml அளவுக்கு துண்டுகள் நிரம்பி இருந்தது. ஸோ 8க்கு 1 பங்குங்கிற வீதத்தில் மற்ற மசாலா எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பொடியாக நறுக்கணும் அப்படின்னா நறுக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பெருசாக துண்டுகள் வேண்டும்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கலாம். இது வந்து சரியாக 2 கப் அளவு இருக்கிறதுனால நான் இதில் 1/4 கப் அளவுள்ள உப்பு சேர்க்க போகிறேன். அதாவது 60 ml அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிறேன். அப்படி கலக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா தண்ணி விடும். அப்படி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும். ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் காயணுங்க. ஸோ ஒருவேளை காலையில் 9 மணிக்கு விட்டிங்கன்னா 4 மணி வரைக்கும் அந்த வெயில் போகிற வரைக்குமே நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுள்ள மிளகாத்தூள் மட்டும், தனி மிளகாத்தூள் மட்டுமே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து 8க்கு 1 பங்குங்கிற வீதம். ஸோ 1/4 கப்புங்கிறது போதுமான அளவாக இருக்கும். ஒருவேளை உங்கள் மிளகாய் வந்து அதிகமான காரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குறைவாகவோ, இல்லை காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்தோட தேவைக்கேற்ப. இது இனிப்பு புளிப்பு அப்படின்னு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம எல்லாமே அந்த 8க்கு 1 பங்கு சேர்க்க போகிறோம். வெந்தயமும் பெருங்காயம் மட்டும்தான் 1/2 ஸ்பூன் சேர்ப்போம். இதுக்கு 1/4 கப் அளவுள்ள கடுகு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதோட நம்ம வெந்தயமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் பெருங்காயம் வந்து உங்ககிட்ட அப்படியே கட்டியாக இருந்துச்சுன்னா அதையுமே இதில் சேர்த்து வறுத்துக்குங்க. நான் பெருங்காய பொடி தான் வச்சுருக்கேன். அதனால் இதை வறுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே அந்த பெருங்காய பொடியை சேர்த்துக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு நல்லா வறுப்பிடணும். கருக விட வேணாம். அது அந்த வெந்தயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் அதை வறுத்தா போதும். அந்த கரெக்டாக நிறம் மாறுற சமயத்தில் கடுகு நல்லா பொரியும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு அதை நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும். சூடாகவே அரைச்சிங்க அப்படின்னா அது சரியான பதமாக இருக்காது. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை எடுத்து நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் குறைவான அளவில் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன பிளேட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மாதிரி நல்லா பரப்பி விட்டு அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஸோ இந்த சூடான பொருட்கள்லேயே நான் வந்து வெந்தயத்தையும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொரகொரப்பாக இல்லைங்க, நல்லா பொடியாக நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃபுல்லாக சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் குறைவாக இருக்கிறதுனால அரைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. ஸோ இதோட 1/4 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது 8க்கு 1 பங்குங்கிற வீதம். ஸோ 60 ml அளவுள்ள சர்க்கரை அதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த பொடியை நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் துண்டுகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அங்கே மசாலா எல்லாத்துலேயுமே நல்லா சேரும். ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேன் தேவையோ அந்தளவுக்கு பெரிய பேன் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெயும் அதே 1/4 கப் அளவுள்ள நல்லெண்ணெய், அதாவது 60 ml இருக்கிற அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை தான் இதில் போட போகிறேன். ஸோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால போட்டோடனே டப்படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் துண்டுகளோட மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பெரட்டணுங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு நம்ம வணக்கணும். அடிப்பிடிக்காமல் நல்லா வணக்கி விடுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாங்காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுங்கி வரும், மசிஞ்சு வரும். எண்ணெயும் நல்லா பிரிகிறது நல்லாவே தெரியும்.
இதில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். இதுக்கு சரியாக 15 நிமிஷம் எடுத்துக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமான அளவு சீக்கிரங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வணக்கிறதுக்கு. அது ரொம்ப அதிகமாகாதுங்க. ஒரு 20-25 நிமிஷம் அவ்வளோதான். பட் 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா வணக்கணும். இப்போது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அது நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் இப்போ அப்படியே சூடாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். இதுக்கு பிளாஸ்டிக் ஜார் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். மோஸ்ட்லி ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை கண்ணாடி பாத்திரமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டு தான் சாப்பிடணுன்ட்டு இல்லைங்க. வெறுமனே எடுத்து சாப்பிட்டாலுமே நல்லா சுவையாக இருக்கும். ஸோ சாதாரணமாகவே சாப்பிடலாம். அண்ட் இதில் வந்து வினிகர் மாதிரியான எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காததுனால உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுதலாக இருக்காது. சர்க்கரையுமே நார்மலாக கெடுதல் இல்லைங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரைங்கிறது சேராது. ஸோ அப்படி இருக்கிறவங்க சர்க்கரையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி சர்க்கரை சேர்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த செய்முறையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.